எல்லா துதிகான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மேடையில் இருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், நண்பிகள் அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த 2K லவ் ஸ்டோரி முக்கியமாக இன்னைக்கு மார்னிங் பார்த்த அந்த 10 இயக்குநர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய கால நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய டைம்ன்றது, அந்த டைமை வந்து இந்த படத்துக்காக ஒதுக்கி அவங்க எல்லாருமே பிஸியான இயக்குனர்கள், அவங்கவுங்களுக்குமே 1000 வேலைகள் இருக்கும், 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதற்காக அவங்களுடைய இந்த திரைப்படத்திற்காக இந்த 2 மணி நேரம் ஒதுக்கி பார்ப்பதுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய செயலாக பார்க்குறேன். ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து இயக்குநர்களுக்கும். பார்த்து கமெண்ட்ஸ் சொல்கிறதுன்றது அது அடுத்து. இப்போ முதல்ல அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த திரைப்படத்திற்காக அவங்களுடைய காலத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் மார்னிங் அவங்க பார்த்ததுலேருந்து கிடச்சிருக்கு, அதில் கூடுதல் சந்தோஷம். அண்ட் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட், ஒன்லி சக்ஸஸ். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து இன்று வரைக்குமே ரொம்ப விரைந்து முடிக்கப்பட்ட ஷூட்டிங் அண்ட் விரைந்து எல்லா ப்ராசஸும், எடிட்டிங்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோரும், இந்த காப்பி வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடியாகி அண்ட் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக தயாராக இருக்குது. இவ்வளோ விரைந்து ரொம்ப குவாலிட்டியோடு எடுக்கிறதுக்கு ஐ திங்க் சுசீந்திரன் சார் இஸ் தி டைரக்டர். அவர் தான் ஹி கேன் டூ இட். இதை வந்து இவ்வளோ குவாலிட்டியோட புல் ஆஃப் பண்ணக்கூடிய டைரக்டராக அது நிச்சயமாக சுசி சாரை மட்டும் தான் முடியும். இவ்வளோ எக்ஸலன்ஸோட ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ், அது நியூ ஃபேஸாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அது சுசி சாருக்கு ஒரு கைவந்த கலை அது. அண்டு நிறைய மேடைகள் சொல்லியிருக்கேன், திருப்பி ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட். ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர். நான் சந்தித்த நிறைய இயக்குநர்களில் ஒரு சில இயக்குநர்கள் மட்டும்தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்துருக்கேன். அதில் முக்கியமாக சுசி சாரோடைய கிளாரிட்டி இருக்குது, அது ஹேட்ஸ் ஆஃப். அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் அது இவ்வளோ விரைந்து இப்படி ஒரு படம் இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிக்க முடியுது. அண்ட் டைரக்டர் வித் லிஸ்னிங் இயர், அவர் வந்து காது கொடுத்து கேட்பார் மற்றவங்களுடைய காமெண்ட்ஸ், என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அது வந்து படத்துடைய பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து அது சரியாக இருக்குமா, அதுக்குன்னு எல்லாரும் சொல்கிற கமெண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாற்றிடுற ஆளும் கிடையாது. அவருக்கு தெரியும் எது நம்ம கரெக்டாக இன்புட் எடுத்துக்கலாம், எது நம்ம இந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கு அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர் அவர். ஸோ அவருக்கு ஐ ஜஸ்ட் விஷ் ஹிம் ஒன்லி த பெஸ்ட். அவருக்கு அதான் சொல்கிறேன், போன மேடையே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு தூய நண்பர்களை, அதாவது நிச்சயமாக இவர் வந்து வெற்றி பெறணும், நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார ஆசைப்படுற பல நண்பர்களில் நானும் ஒரு நண்பன் சார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்த தனஞ்சயன் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் படம், அப்படி ஒரு ஃப்ரெஷ் காம்போவுக்கு ஒரு பெரிய என்டாஸ்மெண்ட்டே அது ஒரு தேர்ட் பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உள்ளே வந்து ஒரு படத்தை பார்த்து அதை பிடிச்சி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு முன் வரும்போது தான் அதுக்கு பெரிய ஒரு என்டாஸ்மெண்ட் கிடைக்கிது. ஸோ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும், அதை அவர் ரிலீஸ் பண்ணுற ஒரு கம்பெனி மூலிமா ரிலீஸ் பண்ணுற இந்த ரிலீஸ்க்கு ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லா டெக்னீஷியன், க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக ஜாக் அண்ட் மீனாட்சி அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ண அனைவரும் they have given their 200% to this film. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. வருகிற February 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை, ஊடக, இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த படத்தில் உங்களோட முன்னணி நட்சத்திரங்களாக இதில் ஜொலிக்கிற யார் பேர்களை எனக்கு பெருசாக தெரியல, தவறாக எடுத்துக்காதீங்க. என் நண்பன் ஜாகுவேர், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு, நான் வந்தே ஆகணும். இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவரோட தாகம், ஒரு வருஷம் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு. ரொம்ப டெடிக்கேட்டட்னு சொல்கிறது ரொம்ப யூஷுவல் வேர்டாக இருக்கும். அந்த முயற்சி இதில் எடுத்திருக்காப்புல. இந்த படத்தை நாங்கள் காலையில் சுசி சார் போட்டு காட்டினார். அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விழாவின் நாயகன் என்னுடைய இமான், என்னுடைய எப்படி டைட்டானிக் படத்தை வந்து ஜேம்ஸ் கேமரன் எடுத்துகிட்டு 11 ஆஸ்கார் வச்சுட்டு சொன்னார், ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப்.
மை மியூசிக் டைரக்டர் கேவ் லைஃப் டு தட் ஷிப் அப்படின்னாரு. அந்த மாதிரி என்னுடைய நல்ல ஒரு இசை இல்லாமல் ஒரு நல்ல கதையை நீங்கள் திரையில் சொல்லவே முடியாது. இதுக்கு தான் இன்னைக்கு வந்து நீங்கள் வேர்ல்டு, அதாவது த மோர் வி ஆர் ரீஜனல் த மோர் வி ஆர் இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மண் சார்ந்த மனிதர்களாய் நம்மளுடைய படங்கள் பிரதிபலிக்குதோ நாம் உலக திரைப்படங்களாக காட்சி அளிப்போம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்னைக்கு இருக்கிற சூழல், சினிமா சூழலில் முதல்ல பாசிட்டிவாக ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இயக்குனர் முடிவெடுத்தார் பாருங்க. எதெல்லாம் மினிமம் கேரண்டி லாட்டின் அமெரிக்கன் சினிமாவோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் சினிமாவோ எடுத்து என் மனிதர்களை நான் பொல்யூட் பண்ண விரும்பலை, என் மண்ணோட கதையை நான் அழகாக சொல்லணும்னு நினச்சாரு. அதை அழகாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு அவர். அந்த ஒரு துணிச்சலுக்கு சுசி, அவங்களுடைய வெண்ணிலா கபடி குழுவிலேருந்து நான் மகான் அல்ல, இதெல்லாம் நாங்கள் திரும்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த படத்தை, அந்த இடத்த இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் கண்டிப்பாக. இந்த படம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக, முதல்ல ஒரு ஃபிலிம் போர் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது தான் பெரிய சேலஞ்ச். அந்த வேலையை அழகாக அந்த படம் உட்காந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கிளீஷே, இது வரைக்கும் நம்ம இந்த காட்சி இப்படி பார்த்துருக்கோம், அடுத்தது இது வரும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக இதை நீங்கள் கொண்டு போனீங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் நடித்த நடிகைகள், அந்த நடிகர்கள் பேர் சொல்ல என்னால் முடியல, அந்த கேரக்டராக தான் எனக்கு தெரியுறாங்க. மோனிகா, அந்த அபி, எல்லாருமே அந்த அம்மா கேரக்டரு, எல்லாருமே கேரக்டராக தான் எனக்குள்ளே பதிஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக எல்லோரும் நேர்த்தியாக செய்திருக்காங்க. ஷோபி மாஸ்டர், நீங்கள் அதாவது நான் என்ன, அது என்கேஜிங் அப்படின்றத தாண்டி ஒரு ரிதத்துக்கான ஒரு சென்ஸோட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ணேன் இன்றைக்கி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சினிமாட்டோகிராஃபரு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். முதல் படம் மாதிரி தெரியல, எங்கே தேவையோ எங்கே வெளிச்சம் தேவையோ அழகாக அதை கொண்டு வந்து மூடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக அதை பண்ணியிருந்தீங்க. எடிட்டரு, ப்ரொடியூசரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. எல்லாரும் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே வந்து ஒரு விழா வைத்து இதை செய்கிறோம்ன்ற காரணம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவை. எஸ்பெஷலி ப்ரெசன்ட் மீடியா. நாங்கள் எல்லாரும், அதாவது ஒரு ஃபேமிலியாக உங்ககிட்ட கேட்குறது அதுதான், நல்ல திரைப்படங்களை முதல்ல இந்த ஒரு ஆடியோன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி போட்டு இதை ஆரம்பித்து கொடுங்க. ஏன்னா நல்ல திரைப்படங்கள் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முரணாக ஒரு விஷயம் பண்ணிட்டா அதில் வச்சு நம்ம பேர் வாங்கி போயிடலான்னு நினைக்கிற சூழலில் நேர்மையாக இன்னைக்கு 2K கிட்ஸு அவங்க மேலே இருக்கிற ஒரு பார்வை இதையெல்லாம் உடைத்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் நட்போட கடைசி வரைக்கும் திரைக்கதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்சு எங்கள் டைரக்டர் அகத்தியன் சார் அதை பண்ணார். அந்த ஒன்லைன் சொன்னப்போ எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. காதல் கோட்டை ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி வரைக்கும் பார்க்காம காதலிச்சாங்க. இது திருப்பி போட்டுச்சு, இந்தியன் திரையுலக வரலாற்றே திருப்பி போட்டுச்சு. 40 வருடங்களாக தமிழ் சினிமாவில் வந்து யாருக்குமே தேசிய விருது வாங்கலை. தமிழ்லேருந்து எங்கள் டைரக்டர் முதல் விருது அவர் வாங்கினார், அகத்தியன் சார் வாங்கினார். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு திரைக்கதையை நோக்கி ஒரு பயணம் இருக்கும் போதெல்லாம் அது கண்டிப்பாக வெற்றியை நோக்கியே அது வந்து நிற்கும். இந்த படமும் அந்த வெற்றியை தொடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு நெளிவோ சுழிவோ ஒரு இடத்துல என்னடா அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்குற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராகவும், அதே சமயம் ரொம்ப இவ்வளவு ஒரு இந்த 2K கிட்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு டிசெக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம தாரமாக நினச்சிட்டு இருக்கோம், அவங்க அப்படிலாம் கிடையாது. நட்புக்கும் கற்பு இருக்குன்றத ரொம்ப அழகாக இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அவர். அதே மாதிரி கவிஞர் கார்த்திக் நேதா அவர்கள் ரொம்ப அழகான பாடல், அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அந்த அம்புலி சாங்லாம் என்கேஜிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் எல்லாரும் இதில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் முதலாவது என்னோட வாழ்த்துக்கள். எல்லாவற்றை விட தனுஜயன் சார், அவர் வந்து அதாவது நான் பல மேடைகள் நினைக்கிறது அவரை பற்றி நிறைய சொல்லணும்னு. எனக்கு என்னுடைய மைனா திரைப்படமாகட்டும், கும்கி ஆகட்டும், கயல் ஆகட்டும், ஒவ்வொரு முறையும் காடன் வரைக்கும் என் கூட அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். இந்த அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுது. ஒரு நல்ல திரைப்படத்தை அடையாளப்படுத்தி ஒரு அங்கீகாரம், ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணுற வேலையை அவர் அழகாக செய்திருக்கிறாரு.
இந்த படம் நிச்சயமாக நம்ம யாரும் ஒரு நல்ல படத்தை வந்து யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அது அதோட அதோட வீச்சு, அதோட விளையாட்டை விளையாடியே தீர்ந்து முடிக்கும் அது. அதனால் இந்த படம் அந்த ஒரு வெற்றியை தொடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டுமாய் சுசி சார் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும். God bless you. Thank you so much. Thank you, Christy. Thank you for wonderfully hosting. இனிய மதிய வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு. 2K லவ் ஸ்டோரி லாஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஆடியோ லான்ச், அது பிறகு படம் ரிலீஸ் உங்கள் முன்னாடி வந்துடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா, எல்லாரும் சொன்னாங்கல்ல 6 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை வந்து இவான் சார் சொன்னார் 6 மாதத்துக்குள்ளே சுசி சார் கொண்டு வந்துட்டாருன்னு. சார் இன்றைக்கி ஆடியோவில் இந்த ஃபங்க்ஷன் அப்போது 1:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் வந்து இந்த ஈவெண்ட் டீமுக்கெல்லாம் சொல்லி எங்கள் டீம்கிட்ட சொன்னேன், கரெக்டாக 1:30 மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியாக இருக்கணும்னா 12:45 கால் பண்ணுறாரு. சார் 1 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்றாரு. நான் வந்து என்னடா இது, எங்கே ரெடி பண்ணுறது, அங்கங்கே கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க, அது ரிலீஸ் பாக்ஸை கொண்டு வாங்க, இங்கே போடியம் பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் பதட்டமாக சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டாங்க எல்லாருன்னு. கரெக்டாக 1:15 ஆரம்பிங்க அப்படின்னாரு. சார் இருங்க சார், பேனர் வரல சார், பேக் ட்ராப் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் அங்கே மேடையில் அது போயிட்டே இருக்கும்போது ஸ்க்ரீன் போகும்போது இங்கே ஸ்டேஜில் ஒட்டுங்க, அங்கே வந்து ஆடியோவில் இது சிடி ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. இதுதான் சுசி சார்னுடைய பேரலல் ஒர்க்கிங். அதாவது இன்றைக்கி ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சென்ஸாக எடுத்துக்கிட்டு 3 வருஷம் 4 வருஷம் இழுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில் படமாக வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினச்சாரோ அதை அழகாக குவாலிட்டியாக எடுத்து பேரலாக பல விஷயங்கள் பண்ணி, விக்னேஷ் இந்நேரம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. உங்களுக்கு ஆண்டனி பாக்யராஜ் அந்த மாதிரி எப்படியெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு எப்படி நடக்கும்னு சொல்லிடுற. சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றா பண்ணுவாங்க. ஒன்று ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக எடிட் பண்ண பிறகு தான் உட்காந்துக்கிட்டு அதில் என்னென்ன அடுத்த கட்டம் அப்படின்வாங்க, டப்பிங்னுவாங்க. சார் வந்து அங்கே எடிட் போயிட்டே இருக்கும், ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும், ஒரு ரீலில் வந்து டிஐ கொடுத்துட்டு ஒரு ரீலில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே 3 மாதத்தில் கூட கொண்டு வர முடியும். ஏன்னா அகத்தியன் சார் என்கிட்ட ஒரு இதை சொன்னார், அவருடைய படம் எல்லோரும் பாராட்டப்பட்ட கோகுலத்தில் சீதை படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்த 72வது நாள் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னாரு. எல்லாமே பாசிபிள். 72வது நாள் திரையரங்கில் படம் வந்ததா. ஸோ சுசி சார் அது மாதிரி பண்ண முடியும். அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர், கம்ப்ளீட் டீம் வந்து 72 நாளில் 65 நாளில் படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவார். அந்தளவு பிரமாதமாக இந்த படத்துக்கான ஒரு டெடிக்கேட்டடான உழைப்பு. அந்த பரபரப்பு இருக்குல்ல, அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டு, ஐயா அப்பா இவ்வளோ பரபரப்பு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு. ஆனால் இந்த ப்ரொமோஷன்ஸில் 2 நாளாக வந்து அவர் எல்லா இன்டர்வியூலும் உட்காந்து படத்தை பற்றி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ, எவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு, பெரிய நடிகர்கள்லாம் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு புதுமுகளை வச்சு வந்த படத்துக்கு இவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. 2 நாளாக எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு, அதை விட முக்கியமாக நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டார். எனக்கு கால் வந்துட்டே இருக்கும், வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்கும், சார் அந்த காலேஜ் ஈவெண்ட் பண்ணுறேன், அந்த காலேஜ் இது பண்ணுறோம், நீங்கள் இதை ரெடி பண்ணுங்க, அதை ரெடி பண்ணுங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளோ இன்வால்வ்டாக பேஷனேட்டாக ஒரு படத்துக்கு பண்ணும்போது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அதை மார்க்கெட் பண்ணுற ஒரு கம்பெனியாக 1% கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால் அவர் என்ன சொன்னாலும் டன் சார், டன் சார், டன் சார். அவர் வந்து இப்போ அடுத்த 3 நாட்களில் 5 நாட்களும் ப்ரொமோஷனில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி கோயம்புத்தூர், மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பழகி அவங்களோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி, அது வேறு ஒன்று சொன்னார், சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. அதாவது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ட்ரெய்லர் டீசரை போட்டு காமிச்சிட்டு எங்கள் படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. சார் என்ன சொன்னார், இப்போ வந்து திடீர்னு கால் பண்ணார், இப்போது காலையில் சார் லயோலா காலேஜில் 300 பேர் பார்க்க போகிறாங்க, 9ஆம் தேதி அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஷோலாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க, நான் உடனே அதுக்கு பிறகு நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னாரு. அந்த கமிட்மெண்ட், அந்த கான்ஃபிடென்ஸ் இந்த ஃபிலிம், அதுதான் வந்து சுசி சார்னுடைய ஸ்பெஷலாக பார்க்குறேன். வாழ்த்துக்கள் சுசி சார். இது வந்து மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கிறது தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துகிட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி வரீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். விக்னேஷ் முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அனுபவத்தோடு நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக வரும் உங்களுக்கு. ஆனால் இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக மாற்றிடும். எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குது இங்கே, ஒரு நெட்வொர்க்காக இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது எவ்வளோ சேலஞ்சு, என்னென்ன மாதிரி பிரச்சனை. இங்கே செலவு பண்ணுறது தான் மிக ஈஸி, பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். சினிமாவில் அவ்வளோ பெரிய கஷ்டம், அவ்வளோ ஈஸியாக வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா உங்களால் ஈஸியாக சில விஷயத்தில் வித்துற முடியும், டேபிள்லேயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். மீறி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அன்லெஸ் த ஃபிலிம் சூப்பர் டூப்பராக இல்லாமல் இருந்தால் தான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம்னு பேசுவாங்க கொஞ்சம் பேர், இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும். இந்த நேரத்தில் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இன்றைக்கி நேற்று வந்து பெரிய பரபரப்பு இன்றைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா. என்னென்னா, மலையாளம் சினிமா ஜூன் 1 ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. ரிலீஸே பண்ணக்கூடாது, படங்கள் எடுக்கக்கூடாது, படங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு. 90% 90% படங்கள் மலையாள சினிமாவில் நம்மெல்லாம் பாராட்டுறோம், மலையாள சினிமா சூப்பர் டூப்பராக இருக்குன்னு. அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்கெல்லாம் இனிமேல் படம் எடுக்க வேணா, டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணா, அவ்வளோ பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சுட்டு இருக்கு. 90% படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுகிறாங்க. தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கெல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம். 93% படங்கள் தோல்வி அடையுது, 7% தான் கடந்த வருஷம் வெற்றி. அப்போது இவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க. பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்தில் ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன். எல்லா விதத்துலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து, அதுவும் பர்டிகுலராக புது நடிகர்கள் நடித்த புது தயாரிப்பாளர்கள் எடுக்கும் படங்கள், புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதில் ஒரு குவாலிட்டியான படமாக இருந்ததுன்னா அதுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில் நீங்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தா தான் இந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும். இப்போ மலையாள சினிமா ஷட் டவுன் மாதிரி நாங்கள் வந்து காலிலேருந்து குரூப்பில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லா குரூப்பும். தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறோம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது. ஊடக நண்பர்கள் எல்லோரும் அதை கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு படத்தை ஒரு பாசத்தோட நீங்கள் அதில் இருக்கிற குறைகளும் சொல்லுங்கள், நிறைகளும் சொல்லுங்கள், முடிஞ்ச வரையும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா விதத்திலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அந்த உரிமையோட இந்த விழாவுடைய நான் எல்லாரும் பேச இங்கே மேடையில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, இத்தனை பேர் பேச போகிறாங்களான்னு நினைக்காதீங்க, நாங்கள் அதோட நிறுத்திக்கிறோம். உங்களுக்கு கேள்வி பதில் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். சுசி சார் சொன்னார் அதெல்லாம் வேணா சார் Q&A மட்டும் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இல்லை சார், விழா நாயகன் இமான் சார் பேசணும், ப்ரொடியூசர் பேசணும், நானும் என்னுடைய பாயிண்ட்லேருந்து இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி பேசுகிறேன். எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க பேசணும்னு. ஆனால் நாங்கள் உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு விழா 3 மணிக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது 12 to 3 அந்த டைம் ஸ்லாட்டில் முடிக்கலாம் ட்ரை பண்ணுறோம். உங்களுடைய கேள்விகள் எதாவது கேளுங்க. 2K லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு சரியான படமாக டைரக்டர் திரு சொன்னார், திரு பிரபல் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை டைரக்டர்ஸ்லாம் பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயந்தான், இளைஞர்கள் கையில் இந்த நாடு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றத ஒரு அருமையான கான்செப்ட். அதாவது நம்ம நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து டாஸ்மாகில் உட்காந்துருக்காங்க, இல்லை வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க, இல்லை இவங்களுடைய காதல்லாம் புனிதம் இல்லை அப்படின்னு பல பேர் கருத்து இருக்குது. பல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க, இந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க போல இருக்கேன்னு. இந்த படம் சுசி சாரனுடைய இந்த படம் ஒரு பெரிய அவேக்கனிங், பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும், இளைஞர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் 2K லவ் ஸ்டோரி. அடுத்த வாரம் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு பிறகு நாங்கள் சொன்னதெல்லாம் சரியாக இருக்கா, இதெல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்காரா, நாங்கள் சொன்ன கருத்தோட இந்த படம் உங்களுக்கும் உடன்படுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு வேணும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவலில் யூத் மத்தியில் போய் ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களை எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.